ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஏசாயா 48:17 போன வாரம் வார்த்தை வாசித்த அதனுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். ஏசாயா 48:17 வாசிங்க சிஸ்டர். உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து, உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா போதித்தார். எது எது பிரயோஜனம்னு போன வாரம் பார்த்தோம், அப்படி தானே? பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு என்ன செய்கிறவர் போதி. எது எது பிரயோஜனமானது? தேவ பக்தி பிரயோஜனமானது. ரெண்டாவது, நற்கிரியை செய்வது பிரயோஜனமானது. நல்லது செய்யணும், நல்லது செய்வது. அதான் சொல்ல, தர்மம் தலையை காக்கும். ஹெல்மெட்டு போட்டால் தலையை காக்கும்ன்ற மாதிரி தர்மம் காக்கும். நல்லது செய்யணும். மூணாவது எது பிரயோஜனமானது? சிட்சைகளை சகிப்பது. சிட்சைகளை சகிப்பது பிரயோஜனமானது. இப்படி 3 பிரயோஜனமான காரியங்களை போன வாரம் நமக்கு என்ன செஞ்சார்? போதிச்சாரா? தூங்கிட்டீங்களா? சரி, போதிச்சார். இன்றைக்கி என்ன சொல்கிறார் பாருங்க. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அடுத்து இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? நடக்க வேண்டிய வழியிலே நம்மளை நடத்துகிற கர்த்தர். நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர். ஜெபம் தியானிப்போமா? நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, இந்த வேத வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தையை கொண்டு எங்களோடு போஷிக்கிறீர், திருப்தியாக்குகிறீர். ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட வந்த வண்ணமாய் போகாமல் ஆண்டவரே, உம்முடைய விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, ஆத்தும செழிப்போடு, திருப்தியோடு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேனே. சொல்லலை பற்றியெல்லாம் எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுள், ஜெபிச்சபடியே ஆக கடவுள். ஆமேன் சொல்லும்போது அது அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். உன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர். இந்த தேவனாகிய கர்த்தர் தான் யாராக இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார். தேவன் தனியாக இருக்கார். அவர் பரலோகத்தில் இருக்கார். இந்த பூமிக்கு வரவே மாட்டார். என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சாரோ அன்னைக்கே இந்த பூமி என்ன செஞ்சிட்டார்? வெறுத்துட்டார். இந்த பூமியை அழிச்சிருவோம், வேறு மனுஷனை உண்டாக்குவோம், இந்த மனுஷன் இப்படி ஆகி போயிட்டானேன்னு சொல்லும்போது அப்போ தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உள்ளே புகுந்து, ஐயோ இருக்கட்டும், நான் கொத்தி என்ன செய்கிறேன், ஏறு போடுற மாதிரி நான் கொஞ்சம் திருத்தி பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ நீ ஓம்பாடு உன் மனுஷன்பாடுன்னு ஏசப்பாட்ட, கர்த்தராகி ஏசப்பாட்ட பிதா ஒப்படைச்சிட்டு, தேவன் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அதான் பாவத்தை பாராத சுத்தக்கன். அவருடைய முகம் பூமியின் பக்கம் திரும்பவில்லை, மனுஷர்கள் பக்கம் திரும்பவில்லை. மனுஷனை வெறுத்துட்டார். இல்லை, நான் திருத்தி அவனை நம்ம சாயலுக்கு கொண்டு வந்துடுறேன், நம்மளை போல் பரிசுத்தமாக இருக்க அவனை மாற்றிடுறேன் அப்படின்னு ஏசப்பா தான் உள்ளே புகுந்து நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? காப்பாற்றி வச்சுக்கிட்டே வர. ஆனாலும் மனுஷன் அப்படியே கெட்டு போகிறான். ஆனால் அவர் கர்த்தர், ஆனால் தேவனை போல செயல்படுகிறார். யாரை போல? தேவன் என்ன சார்? அதனால தான் மனுஷகுமாரனுக்கு இவர் என்ன சார்? தேவனுக்கு தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம். ஆனால் யார் மன்னிச்சான்? இயேசு மன்னிக்கிற. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உடனே யூதர்கள்லாம் கேட்குறாங்க, நாசரேத்து ஊருக்காரனாகிய ஆசாரி மகனே. அப்படி தான் இருக்குது. எப்படி சொல்லிருக்கு? தச்சனுடைய, அதை நான் கொச்சை தமிழில் சொல்கிறேன். இவன் தச்சனுடைய மகன், ஆசாரி மகனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம். என்ன கொழுப்பு! கடவுள்னு நினப்பு, இவனுக்கு கடவுள்ன்ற நினப்பு அப்படின்னு இயேசுநாதரை கடவுளாக பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு கடவுளை ஏற்றுக்கிற மனசே இல்லை.
அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பாவத்தை மன்னிக்க தேவன் மனுஷகுமாரனாகி எனக்கு என்ன கொடுத்துருக்காரு. அப்போ இவர் கர்த்தர், ஆனால் யார் செயல்படுறாரு? தேவனாக செயல்படுகிறார். அதனால தான் என்ன கர்த்தர். இப்போ புரிஞ்சுதா? தேவனாகிய கர்த்தர்னு அர்த்தம் புரிஞ்சுதா? இல்லை இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் தேவனை போல தேவனாக செயல்படுகிறார். ஆனால் 2 பேர் சேர்ந்த மனுஷனை உண்டாக்குனாங்க, பிதாவும் குமாரனும். அதனால தான் சொல்கிறார். அப்படி அதனால இவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை பார்க்கணும், அங்கே போக வேண்டாப்போ, அவர் இங்கே இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்க, நான் என்ன செய்கிறேனோ எல்லாம் பிதா செய்கிற போல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா இப்போ? அல்லேலூயா. இப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். சங்கீதக்காரன்ட்ட என்ன சொல்கிறாரு? 32 சங்கீதம் 8ஆம் வசனத்தில், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போது சங்கீதக்காரனுக்கு வழியை காட்டுறாரு, நமக்கு வழியிலே நடத்துகிறார். எது முக்கியம்? பாதை இப்படி தான் போகணும், மதுரைக்கு இப்படி போங்க அப்படின்னு வழியை காட்டணுமா கூடவே? அப்போ எது பெஸ்ட்டு? வழியை காட்டணுமா கூடவே வந்து வழியை கொண்டு அந்த இடத்துல விட்டுட்டு வரணுமா? அப்போ எவ்வளோ சந்தோஷம். அப்போ சங்கீதக்காரனுக்கு வழியை காட்ட செஞ்சார், நமக்கு வழியை நடத்துகிறார். வா வா என் கூடயே வாங்க, நான் முன்னாடி போகிறேன், என் வண்டி பின்னாடியே வாங்க. மோசேக்கு அப்படி தான் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், என் பின்னாடியே வா. ஆமே ஆமே அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு என்ன சொல்கிறாரு? மோசேக்கு என்ன சொல்கிறாரு? நான் முன்னாடி போகிறேன், ஏன் பின்னாடியே வா. என் வண்டி முன்னாடி போகும், நீ பின்னாடியே வா. வழியை காட்டுவா. வழியை காட்டணுமா? வழியில் நடத்தணுமா? அல்லையா சொல்லுவோமா? சிலருக்கு வழியை காட்டுவார். ஒரு மாதிரிப்பட்ட கேஸுகளுக்கு இப்படி போங்க, இப்படி போங்க, தென்காசிக்கு இப்படி போங்க, ஒரு பாலம் வரும், அதுக்குள்ளே போய் அப்படி போங்க அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. சிலருக்கு முன்னாடியே கூட்டி போய் காட்டுவாங்க. நீங்கள் வழியை காட்டுகிற இடத்துக்கு மாற வேண்டும். நம்ம மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரிய வச்சு. இந்த நடத்துகிறது என்ற வார்த்தைக்கு 3 ஆங்கில பதங்கள் இருக்குது. எது? நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர். ஒன்று வாக்கு, நடத்துது, நடந்து போகிறது, நடத்துவார். 2வது லீட் பண்ணுவது, லீடு. 3வது ஆக்ஸ், செயல்பாடுகள், நடக்கைகள். அப்போஸ்தல பேசுங்க, அப்போ தானே பிரசங்கம் உள்ளே போகும். பேசுங்கன்னா வாயை திறங்கன்னு அர்த்தம். வாயை திறந்தால் நாங்கள் உருண்டையை உருட்டி விட்டுருவோம். நான் கயிறு உருட்டி வச்சுருப்போம், ரெடியாக உள்ளே போட்டு விட்டுருவோம். அதுதான் பேசுங்கன்றோம். பேசுனா என்ன போகும்? பிரசங்கமாகிய வசனமாகிய ஆகாரம் உள்ளே போகும். அல்லையா சொல்லுவோமா? நாங்கள் உம்முனே இருப்போம் அப்படின்னா ஒரு பருக்கையும் சோறும் உள்ளே போகாது, வசனம் உள்ளே போகாது. வாயை திறந்து ஆமேன் ஆமேன் அப்படி எதாவது வாயை என்ன செய்யணும்? அசைக்கணும். அப்படி திறக்கும்போது என்ன போகும்? வசனம் உள்ளே போகும். அல்லையா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவருடையதான நடத்துதல். சிலரை நடக்க வைப்பார், சிலரை லீட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போவார். நம்முடைய நடவடிக்கைகள் அவர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. சரி, எவ்வளோ நாளைக்கு நடத்துவார்? எப்படி நடத்துவார்? ஏசாயா 58:11 கர்த்தர் எப்போ நடத்துவார்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடத்துவார். அப்படியா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். 365 நாள் நடத்துவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, திங்கக்கிழமையும் நடத்துவார். எவ்வளோ நாளைக்கு நடத்துவார்? நித்தமும் நடத்துவார். ஆமென் அல்லேலூயா. நித்தமும் நடத்துவாரா? நித்தம் எவ்வளோ? வயசான ஒன்று கைவிட்டு போயிடுவார். அப்படியா? அப்படியா? ஏன்னா பெற்றோர் பாருங்கள், நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் காலத்துக்கு நடத்துவாங்க. பெற்றோருக்கு அப்புறம் அதை கொண்டு போய் நடத்த ஒன்று வச்சு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோன்றாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே பெற்றோர்கள் முடியாது. நான் நேற்றுக்கு சொன்னேன்ல, போன வாரத்தில் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென்.
ஆமேன். நல்ல பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன? ரிட்டையர்ட் ஆன பிறகு 60 வயசுக்கு பிறகு பெற்றோரை வேலைக்கு அனுப்பாமல் போஷிக்கிறவர்கள் தான் சொல்லுங்கள் நல்ல பிள்ளைகள். நல்ல பெற்றோர்கள்னால் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பாமல் ஒழுங்காக படிக்க வைக்கணும். 18 வயசு வரைக்கும் அவங்கள வேலைக்கு போக விடாமல் படிக்க வைக்கிறவர்கள் தான் சொல்லுங்கள் நல்ல பெற்றோர். நல்ல பெற்றோரா? வேலை எவ்வளோ எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் படிடா, நீ பள்ளிக்கூடம் போடான்னு சொல்லி படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. அதான் நல்ல பெற்றோர். நல்ல பெற்றோர் என்றால் பிள்ளைகளை என்னைக்கு அனுப்பக்கூடாது. 15 வயசுக்குள்ளே வேலைக்கு அனுப்பாமல் படிக்க வைக்கிறவர்கள் நல்ல பெற்றோர். 60 வயசுக்கு மேலேயும் பெற்றோரை வேலைக்கு அனுப்பாமல் சாப்பாடு போட்டு பராமரிக்கிறவர்கள் நல்ல பிள்ளைகள். நல்ல பிள்ளைகள் நல்ல பெற்றோர் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வராது அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும். குடும்பத்தை நடத்த வேண்டும். குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நடத்தணுமா சொல்லுங்க? நித்தமும் நடத்துகிறவர் நம்முடைய தேவன். எப்படி நடத்துவார்? நித்தமும் நடத்துகிறவர். எவ்வளோ நாளைக்கு நடத்துவார்? மாறான வாசிங்க 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 சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். இந்த தேவன் நம்முடைய தேவன். சொல்லுங்க, இந்த தேவன் அவர் மரண பரியந்தமும் நம்மை சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளோ நாளைக்கு நடத்துவார்? நித்தமும் நடத்துவார். நித்தமும் நடத்துவார். சாகு வரைக்கும் நடத்துறது போதும். அதுக்கு பிறகு என்னத்துக்கு நமக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. மரண பரியந்தம் நம்மை நடத்துவா. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் நித்தமும் நடத்துவார். மரணம் வரைக்கும் நடத்துவார். அது போதும். அந்த கிருபை எனக்கு கிடைச்சா போதும்ப்பா. வேண்டாமா? இன்னும் வேணுமா? மரணத்துக்கு பிறகு நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சரி, நடத்துறது மரண பரியந்தம் நடத்தட்டும், நித்தமும் நடத்துறது எல்லாம் சரியாக இருக்குது. அவருடையதான வழியை சொல்லலையே. நடக்க வேண்டிய வழிகளிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். எப்படி சொல்லியிருக்கு? போச்சு போச்சு. மறுபடி வாங்க. ஏசாயா 48:17. கர்த்தர் உன்னை போச்சு. 48 சொன்னேன். ஏசாயா 48:17 வாசிங்க. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நடத்துவார். நித்தமும் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். எங்கே நடத்துவார்? எதில் எங்கே நடத்துவார்? நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார். சொல்லுங்க சொல்லுங்க. நடக்க வேண்டிய வழி. அந்த வழி என்னன்னு தெரியணும். மெயின் ரோடா, பைபாஸா, இல்லை சைடு ரோடா, சப்வேயா, எந்த வழியில் நடத்துவார்? குறுக்கு வழியில் நடத்துவார். எந்த வழியில் நடத்த போகிறாரு? அதுக்கு ஒரு 6 பேர் இருக்குது, 5 பேர் இருக்குது. எத்தனை பேர்? அவர் நடத்துகிற வழிக்கு பேர் என்னது? 5 பேர் இருக்குது. ஆனால் ஒரே வழி தான். ஆனால் அதுக்கு பேர் எதுன சொல்லுங்கள்? சத்திரப்பட்டு ரோடுனாலும் அதுதான், பிஎஸ்சிஆர் சாலைனாலும் அதுதான். இந்த ரோட்டுக்கு என்னது? எத்தனை பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி தானே? எங்கிட்ட போகிறங்க அப்படியே மதுரை ரோடுனாலும் அதுதான், சிலுத்தூர் ரோடுனாலும் அதுதான், கல்பட்டி போகிற ரோடுனாலும் இதுதான். ஒரே ரோடு தான். ஆனால் என்னது? பேர் பல பேர். அதுபோல் அவர் நடத்துகிற பாதையிலே பல பெயர்களோடு நம்மளை நடத்துகிறார். ஏன் அந்த பேர் வைக்கிறாரு? எல்லாத்தையும் தியானிக்க போகிறோம். அப்போ இன்னும் ஆரம்பிக்கலையா? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். அல்லையா சொல்லுங்கள். ரைட். முதல் நம்மளை நடத்த வேண்டிய வழியினுடைய பெயர் அல்லது நடத்துகிற பாதை, வழி எப்படிப்பட்டது? வாசிங்கள். சங்கீத புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 25:5.
உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. அப்போ அவர் நடத்துகிற பாதை எப்படிப்பட்டது? சத்திய பாதை. சொல்லுங்க, சத்திய வழி. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 25:5 சொல்லுங்க, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. அப்போ அவர் நடத்துகிற பாதை எப்படிப்பட்டது? சத்திய பாதை. சத்திய வழியிலே நடத்துவார். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசித்து பார்த்தா அங்கே அந்த சத்திய வழியை பற்றி சொல்லியிருக்கிறது. அதே 25ஆம் சங்கீதத்தில் உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் அப்படி சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தலும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்து. அப்படி என்றால் நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய பிள்ளைகள் போகிற பாதை, கர்த்தர் நடத்துகிற பாதை என்ன பாதை? சத்திய பாதை. சத்தியத்தில் நடக்க வேண்டும். சத்திய பாதையிலே நாம் போக வேண்டும். சத்தியம் எப்படிப்பட்டது? சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? உண்மை, ட்ரூத். ட்ரூத், சத்தியம். இந்த சத்தியம் என்பது வேத வசனத்துக்கே பேர் என்னது? சத்தியம். இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் என்னது? சத்திய புஸ்தகம். என்ன புஸ்தகம்? சத்திய புஸ்தகம். யோவான் சுவிசேஷம் 17:17 பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனமே, இந்த வசனத்தை படிக்க 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 நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். இந்த வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பாருங்க, நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எது சத்தியம்? வசனமே சத்தியம். இந்த வசனம் தான் நமக்கு சத்தியம். இந்த வசனத்தை படிக்க படிக்க படிக்க, ஏன் பைபிள் படிங்கன்னு சொல்கிறோம்? நீங்கள் நல்லா படிக்க படிக்க அந்த வசனம் உங்களை குத்தும். இந்த வசனத்தின்படி நீ சரியில்லை அப்படின்னு நம்மளை உணர்த்தும். அப்படி உணர்த்துவதனாலே நாம் என்ன அடைகிறோம்? பரிசுத்தமடைய. அன்றைக்கி நிறைய பேருக்கு பைபிள் கசக்குது, போர் அடிக்குது, பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்? அவங்கள பரிசுத்தமாக விடமாட்டான் பிசாசு. பைபிள் படிக்க விடமாட்டான். ஜெபம் பண்ணுவது எவ்வளோ அவசியமோ அதே போல் வேத வசனம் நமக்கு பிரசங்கம் அவசியம். இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆராதனை, 1 மணி நேரம் பாட்டு ஒர்ஷிப் ஆராதனை, 1 மணி நேரம் என்னது செய்தி. ஏன்னா 2 கண்ணு, பறவைக்கு 2 இறகு இருப்பது போல் விசுவாசிகளுக்கு 2 இறகு இருக்குது. ஒன்று ஜெபம், இன்னொன்று பைபிள் வேதவசனம். ஜெபத்திலே பரிசுத்தம் அடைகிறோம். வேத வசனத்தை படிப்பதன் மூலம், கேட்பதன் மூலம் நம்ம என்ன அடைகிறோம்? பரிசுத்தம் அடைகிறோம். ஆகவே நம்மளை பரிசுத்தமாக்குவது எது என்றால் கர்த்தருடைய வார்த்தை, சத்திய வார்த்தை. இந்த வசனத்தை படிக்க படிக்க, இந்த வசனத்தின்படி வாழ வாழ நம்ம எந்த பாதையில் போகிறோம்? சத்தியத்தின் பாதை. அதனால தான் 119ஆம் சங்கீதத்தில் தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை பாருங்கள். வாலிபன் தன் வழியை எதனால், வாலிபன் விட்டுருங்க, பெருசுகளையும் சேர்த்துக்கங்க. இப்போ மனித வாலிபன் பெருசுகள் எல்லாரும் எதனால் தன்னை சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை. அப்போ வசனம் படித்தா தானே வசனத்தின்படி நடக்க முடியும். அப்போ வசனத்தை காத்து கொள்ளும்போது, வசனத்தின்படி நடக்கும்போது ஒரு மனுஷன், ஒரு வாலிபன், ஒரு பெரியவர்களோ மனிதர்கள் வசனத்தின்படி நடக்கும்போது அவர்கள் என்ன அடைகிறார்கள்? வலது கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். வலது கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், ஏன் வலது கையை உயர்த்தி சொன்னேன்னு புரிஞ்சிருக்கும். ஏதோ 1-2 என்ன செய்யுது? தூங்குதுன்னு அர்த்தம். தூங்க விடுவானா? அல்லேலூயா சொல்லுங்க. தூங்கக்கூடாது. வசனத்தை கேட்க விட மாட்டான். நான் அதான் சொன்னேன், வசனத்தை கேட்கும்போது கண்ணை மூடக்கூடாது. அப்புறம் ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறக்கிறது, பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை மூடுறது, எல்லாம் எகனைக்கு மகனு, எல்லாம் ஏவாள் டிபார்ட்மெண்ட். பழத்தை பறிக்காதேனா பறிக்கிறது. இந்த பிரசங்க நேரம் கண்ணை மூடவே கூடாது. ஜெபம் பண்ணுற நேரம் கண்ணை திறந்து என்ன பண்ணுறாரு பாஸ்டர், என்ன கையை ஆட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு,
மாற்றி மாற்றி செய்கிறது. ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசியை, ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நடத்த வேண்டிய வழியிலே எது நடத்த வேண்டிய வழி? எந்த வழியிலே நடத்துகிறார்? சத்திய வழியிலே. எது சத்தியம்? வசனமே சத்தியம். வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? இயேசுவை பற்றி எழுதியிருக்கு. அதனால தான் இயேசு சொல்லுகிறார் 14 யோவான் 14:6 நானே வழியும் சத்தியம், நானே வழியும் அதனால தான் இயேசு சொல்கிறார் நான் தான் சத்தியம். என்னை பற்றி தான் எதில் எழுதியிருக்கு சொல்லுங்கள்? பைபிளில் எழுதியிருக்கு. அதனால வசனத்துக்கு பேரும் சொல்லுங்கள் சத்தியம். எனக்கு பேரும் சத்தியம், வசனத்துக்கு பேரும் சத்தியம். நான் தான் சத்தியம். என்னை பற்றி எழுதியிருக்கிறதுனால வசனம் தான் சத்தியம். இந்த வசனத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் எதிலே நடக்கிறான்? சத்திய வழியிலே நடக்கிறான். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா பிரசங்கம்? சத்திய வழியிலே நடக்கிறான். தாவீது சொல்றாரு நான் சத்தியத்திலே நடக்கிறேன். வாசிங்க 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்க. உம்முடைய வழியை எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை மட்டும் எனக்கு போதிச்சிருங்க. இந்த பைபிள் சத்தியத்தை எனக்கு போதிச்சிருங்க. பைபிள் வசனமாகிய சத்தியத்தை எனக்கு போதிங்க. அப்புறம் பாருங்க நான் எப்படி நடக்கிறேன்னு. நான் என்ன போதிச்சியலோ அந்த சத்தியத்திலே நான் என்ன செய்வேன்? நடப்பேன். நீங்கள் சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பப்போ நடப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நடப்பேன், திங்கக்கிழமை வேலைக்கெல்லாம் போகணும்ல, ஊர்க்காரங்களோடு சேர்ந்து சத்தியத்தில் நடக்க மாட்டேன், சொந்த பந்தத்தோடு சேர்ந்து சத்தியத்தில் நடக்கிறது கிடையாது. நல்ல சொல்லுங்க. எந்த இடத்துல யாரோட பழகினாலும் யாரோட சேர்ந்தாலும் நாம் சத்தியத்தில் நடக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆமேன். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தில் நடக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஒரு விசுவாசி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வேலை ஸ்தலத்தில் ஒரு பார்ட்டி வச்சாங்க, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி எல்லாம் ஆஃபீஸர்ஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வைக்கிறார். பெரிய ஹோட்டலில் வச்சு ரிட்டையர்ட் ஆனவர் அவர் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கிறார். நல்ல முறையில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு. பார்ட்டியில் என்ன கொடுக்குறாங்க? எல்லோரும் குடிக்கிறாங்க. கம்பல்சரி ஃபாரின் சரக்கு, காஸ்ட்லி, இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ காஸ்ட்லி. குடிக்கணும் போல இருக்கு. பளபளப்பாய் தோன்றும். ஏசாயால சொன்ன மாதிரி கண்களுக்கு எப்படி இருக்குது? இந்த விமானத்தில் போகும்போது இப்படி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு சைஸாக இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க வாங்கி குடிக்கலைன்னொன்னே அவர் கேட்பாங்க, சார் எனக்கு கொடுத்துருங்க, வாங்கி எனக்காக கொடுங்க, பக்கத்தில் உள்ளவங்க கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியானதை கொடுப்பாங்க. கிடைக்காது, அவ்வளோ காஸ்ட்லி. ஆனால் என்ன விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரக்கு தான். பேய் தான், பாவம் தான், மதுபானம் தான். மதுபானத்தை நாடி விரும்புகிறவர்களுக்கு ஐயப்பா வேதனைகள் பெருகும். அவர்களுக்கு ஐயோ. அந்த விசுவாசி பார்ட்டியில் என்ன செஞ்சிட்டாரு? குடிச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு தானே வாழ்க்கையில் என்னைக்குமா குடிக்க போகிறோம்? குடிச்சிட்டார். குடித்தா அவர் மனசு என்ன செய்யுது? பதறுது. இதை பண்ணிட்டார். முகம் மாறுது. வீட்டுக்கு போக முடியல, வீட்டுக்கு போக மனசு இல்லை, எப்படினாலும் தெரிஞ்சிடும். அதை சமாளிக்க வெறும் கடலைப்பருப்பாக திங்கிறாரு. அந்த இதில் கொடுப்பாங்களே காஸ்ட்லி இது. அவர் எல்லாம் சொன்ன சாட்சியத்தை நான் கூட இருந்தேன்னா நான் ஊற்றி கொடுத்துக்கிட்டா இருந்தேன். நீங்கள் வேறு. அவர் சொன்ன சாட்சி குடிச்சிட்டார். வீட்டுக்கு வந்தார். நிம்மதியே இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது, புலம்புறாரு. அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. ஏன் தூங்குற மாட்டேங்க? என்ன செஞ்சீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. அந்த சிஸ்டர் கண்டாலே இங்கே திரும்புகிறாரு.
என்ன தெரிஞ்சிடும்? வாடை அடித்தேன், ஒன்றும் இல்லை. என்ன செய்யுங்க? அந்த சிஸ்டர் வேணும்னே கிட்டே வருது, சமாளிக்கிறாரு, முடியலை, கண்டுபிடிச்சிருச்சு அந்த சிஸ்டர். என்ன செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? பார்ட்டி வச்சாங்க, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டினாங்க, தெரியாமல் குடிச்சு விட்டேன். சத்தியத்திலே நடக்க வேண்டிய ஒரு நபர் இப்படி சத்தியத்திலே நடக்கிவிட்டார். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் சத்தியத்திலேயே நடப்பேன். ஒரு நாள் சத்தியத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. எத்தனை சந்தர்ப்பம் சவுலை கொலை செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் உன் கையை போடாதேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த சத்தியத்தில் அப்படியே என்ன செஞ்சார்? நடந்தார். அவரே சொல்கிறாரு, உன்னை கொல்ல எத்தனையோ சான்ஸ் எனக்கு சாத்தான் தந்தான். ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சத்தியத்தில் நடக்கிறானா இல்லையான்னு என்ன செஞ்சு பார்த்தாரு. நான் நினச்சா ரூமுக்குள்ளே நம்ம 2 பேர் தான் இருந்தோம். நீ ஈட்டி எடுத்து என்ன செஞ்ச? கிழட்டு பயலை, உனக்கு என்ன கொழுப்புடான்னு சொல்லி திருப்பிக்கிட்டு அதே ஈட்டி எடுத்து நான் ஒன்றே செய்ய முடியும், ஒரே குத்த சுவரோடு வச்சு உன்னை குத்தி கொல்ல முடியும். ஆனாலும் நான் என்ன செஞ்சேன்? உலைக்கிட்டு கதவை திறந்து வெளியே வந்தேன். உன்னை கொல்ல எத்தனைச்சேன். அதுக்கு பதிலுக்கு மாமனார், ஏன்னா அவன் மகளைத்தானே கட்டியிருக்காரு. யார்? சவுல் மகளை. அதனால் அவர் சொல்கிறாரு, என் மகனே, மருமகனேன்னு சொன்னவர் இப்போ எப்படி ஆயிட்டார்? என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய். சபிக்க கொலை செய்ய முயற்சித்தவன் வாயிலேயே ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். எப்போ இந்த ஆசீர்வாதம் வரும்? சத்தியத்தில் நடக்கும்போது உங்கள் எதிரிகளே உங்களை வாழ்த்த வைப்பாரு, எதிரிகளையே ஆசீர்வதிக்க வைப்பாரு. உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சவன் வாயாலே நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்ல வைப்பாரு. யாருக்கு? சத்தியத்திலே நடக்கிறவர்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 16:11. இல்லை 16:13, 11 இல்லை 16, 13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் நடத்துவா. நம்மளை நடத்துகிறவர் யார்? சத்தியத்தின் வழியிலே நடத்துகிறவர் யார்? சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் சத்திய ஆவி. ஏன்னா சத்தியத்தை பற்றி போதிக்கிறதுனால் அவருக்கு பேர், மேக்ஸை பற்றி போதிக்கிறதுனால், சொல்லுங்கள் டீச்சர்மாரு, தமிழை பற்றி போதிக்கிறதுனால் தமிழ் ஆசிரியர். அப்படி தானே சொல்லுங்கள். அந்தந்த சப்ஜெக்ட், சயின்ஸை போதிக்கிறனால் சயின்ஸ் வாத்தியார். அதே போல் சத்தியத்தை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை போதிக்கிறதுனால் பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேர் சத்திய. ஆகவே நம்மை கர்த்தர் நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறார். அவர் நடத்துகிற வழி எது? சத்திய வழி. நாம் சத்தியத்திலே நடக்க பழகணும், சத்தியத்தை போதிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். பிரசங்க நேரத்தில் பூரா கண்ணை மூடுறது, இல்லைன்னா என்னத்தையாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இப்படி இருந்தால் நம் சத்தியத்தை நடக்க முடியாது, சத்தியத்தை அறிய முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சால் தானே விடுதலை வரும். பிரசங்கத்தை கேட்க கேட்கத்தான் நமக்கு என்ன வரும்? ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை கசக்கி கண்ணில் வைங்க, தூக்கம் போயிடும். கையை கசக்கி எங்கே வைக்கணும்? கண்ணில். அப்படி கசக்கி வைங்க, எங்கே போயிடும்? தூக்கம் போயிடும். தூங்கி பழகக்கூடாது. வரத்தான் செய்யும் பிசாசு, அப்படித்தான் என்ன செய்வான்? கொண்டு வருவான். நம்ம தான் கவனமாக இருக்கணும். வசனத்தை கேட்கணுன்ற ஆர்வம் வரணும். என்ன சொல்கிறார் பாஸ்டர்? ஒரு மனுஷன் சத்தியத்தில் நடந்தால் தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். சத்தியத்தில் நடத்தணும்.
கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். அவரே நம்மளை நடத்தணும்னு விரும்பி வர்றாரே, அதுக்கு நம்ம ஒத்துழைக்க வேண்டாமா? சத்தியத்தை நடக்கணும்னா சத்தியத்தை போதிக்கும் போது கேட்கணும், சத்தியத்தை போதிக்கும் போது கேட்கணும். பைபிளில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், வசனத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். ஏன்னா இந்த வசனமே, நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 12:47-48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு, நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டும் கவனிக்காமல் தூங்கிக் கொண்டே இருந்தால், அப்படி சேர்த்துக்காங்க, அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் நியாயந்தீர்க்காமல் ரட்சிக்கத்தான் வந்தேன். என்னை தள்ளி, என் வார்த்தைகளாகிய சத்தியத்தை தள்ளி சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன இந்த வசனம்தான் அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். பைபிளை லேசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைபிள் தான் நம்மளை என்ன செய்ய போகுது? நியாயந்தீர்க்க போகுது. பரலோகம் உண்டா இல்லையான்னு தீர்மானிக்கிறது எது? இந்த பைபிள், இந்த வசனம். ஏன்னா இது சத்திய வசனம். இந்த சத்திய வசனம் தான் நம்மளை நியாயந்தீர்க்க போகிறது. பரலோகம் உண்டா இல்லையான்னு தீர்ப்பு கொடுக்க போகிறது. அப்படின்னா இந்த வசனத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இதை கேட்டு இந்த வசனத்தின்படி நடக்கணும். 119 சங்கீதம் 1 வசனம் என்ன சொல்லுது? பார்க்காம சொல்லுங்க. விடயத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், பத்திலா மனப்படமாக சொல்லணும். உம்முடைய சத்திய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை. அப்போ வசனத்தின்படி நடந்தால், சத்தியத்தின்படி நடந்தால், சத்தியத்திலே நடக்கிறவர்கள் உத்தமர்கள். வாசிங்க, சத்தியத்தின்படி கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சத்தியத்தில் நடக்கிறோம், உத்தமமாய் நடக்கணும். ஆமேன். பைபிள் படி நடக்கிறேன், இன்னும் நடக்க விரும்புகிறேன், உத்தமமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் பார்த்தீங்களா? சிலர் மட்டும்தான் அப்படி இருக்காங்க, சிலர் மட்டும்தான். நீங்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் உங்களுக்கு, சிலருக்கெல்லாம் பாஸ் மார்க் தான் போடுவார், சிலருக்கு நிறைய மார்க் போடுவார். அந்த இன்ட்ரெஸ்டாக சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருக்கணும். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பரலோகம் போக முடியும். நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, சர்ச்சுக்கு வந்தவங்கெல்லாம் விசுவாசிகள் அல்ல. சொல்லுங்கள், வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கொக்கு அல்ல. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. சர்ச்சுக்கு வந்தவங்க பூரா பரலோகம் போகவே முடியாது. எப்படியும் ஒரு டிக்கெட் ஃபெயில் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல வாத்தியார் எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்கிறது தான் ஒரு நல்ல வாத்தியார், நல்ல டீச்சர். அப்படித்தான் நாங்கள் நினச்சி பிரயாசப்படுறேன். எப்படியாவது இங்கே இருக்கிற மாதிரியே எங்கே கொண்டு போய் சேர்த்துடணும், பரலோகம் கொண்டு போய் சேர்த்துடணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் தூங்கி தூங்கி பாடம் கவனிக்க மாட்டேங்குது. எப்படியாவது நீங்கள் சத்தியத்தை அறியணும், சத்தியத்தில் நடக்கணும், நீங்கள் சத்தியத்தின்படியே எங்கே போய் சேர்ந்துடணும். நீங்கள் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு? பணக்காரனாகவா? ஏசு எப்படியா சோகம் கொடுப்பார், வசதியை தருவார், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தருவாருங்க. அதுக்காக உங்களை இங்கே வர சொல்லலை. ஏசு இங்கே சர்ச்சுக்கு வர்றது, ஜெபம் பண்ணுறது, பாடுறது, ஆராதிக்கிறது எல்லாமே எதுக்கு தான்? அங்கே போகணும். அங்கே போகிறதுக்கு தான் இங்கே பயிற்சி, அதுக்கு தான் இந்த ட்ரைனிங், அதுக்கு தான் ஆராதனை எல்லாமே. ஏன்னா அங்கே போய் இதை செய்ய போகிறோம். இங்கே நல்லா ஆராதிச்சா தான் அங்கே ஆராதிக்க முடியும். இங்கே நல்ல வசனம் கேட்கணும். எல்லாம் நாம் சர்ச்சுக்கு போகிறதே எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பரலோகம் போக போகிறேன், அதுக்காக போகிறேன் சர்ச். பரலோகம் போகிறதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம். காலேஜுக்கு எதுக்கு போகிறீங்க? படித்து வேலைக்கு போகணும். அதுதானே, படித்து ஒரு வேலைக்கு போகணும். அப்போ நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறோம், பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புகிறோம். இங்கே எதுக்கு அனுப்புகிறோம்? பரலோகம் போகிறதுக்கு. அதை மனசிலே வச்சுக்கணும். ஏன் சர்ச்சுக்கு போகணும் சொல்லுங்கள்? ஏன் சர்ச்சுக்கு போகணும்? பரலோகம் போகணும். நான் முறையாக படித்து, முறையாக நடந்து, முறையாக வசனத்தை கை கொண்டு நான் நல்ல முறையில் எங்கே போய் சேரணும்? பரலோகம் போகணும். இதுதான் நம்முடைய எய்ம், இதுதான் நம்முடைய லட்சியம். அதுக்காகத்தான் சபைக்கு வருகிறோம். இப்படி வருவது எதில் நடக்கிறோம்? சத்தியத்திலே நடக்கிறோம். சத்தியம். ரெண்டாவது,
2வதே இப்போ தான் வந்திருக்கு. சீக்கிரம் எடுங்க, முடிச்சிரு. 139ஆம் சங்கீதம், 139ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். பார்த்து என்ன வழியில் நடத்தும் ஆண்டவரே? 2வது வழி எது? நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர். முதல்ல எந்த வழியிலே நடத்துகிறார்? சத்திய வழியிலே நடத்துகிறார். சத்திய வழியிலே நடத்துகிறார். 2வது எந்த வழியிலே நடத்துகிறார்? நித்திய வழியிலே நடத்துகிற கர்த்தர். அப்போ அவர் நடத்துகிற பாதை சத்திய பாதை, சத்திய வழி. 2வது அவர் நடத்துகிற அந்த பாதைக்கு பெயர் நித்திய பாதை, நித்திய வழி. ஒரு மனுஷன், நாம் இன்னைக்கு சர்ச்சு கிறிஸ்தவனாகி இருக்கிறோம், அல்லது சர்ச்சுக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம் என்றால் எந்த வழியிலே நடக்கிறோம்? சொல்லுங்க. நித்திய வழியிலே நடத்துகிறோம். மற்றவர்கள் நித்திய வழின்னா என்ன? அதுக்கு பிறகு அப்புறம் வர்றேன். மற்ற வழி நித்திய வழின்னா என்னது? நித்தியம்னா நித்தியம்தான். நித்தியம்னா என்னது? எட்டர்னல். என்னது? எட்டர்னல். எட்டர்னல்னா என்னது? எட்டர்னல்னா எட்ட முடியாது. எட்டர்னல்னா நித்தியமானது, நிரந்தரமானது, நிரந்தரம், முடிவில்லாதது. அதுக்கு பிறகு அங்கே பாதையே இல்லை. பரலோகம். ஆமேன். அதுக்கு என்னது? எவர்லாஸ்டிங், நித்தியம். நித்தியம். நீங்கள் இதுக்கு ரிலேட்டடான சில வசனங்கள் சொல்கிறீங்க. நித்திய ஜீவன். என்ன சொல்லுங்க? நித்திய ஜீவன். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய, யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். என்ன ஜீவன்? அப்போ ஜீவனில் என்ன ஜீவன் இருக்கு? தற்காலிக ஜீவன், நித்திய ஜீவன். தற்காலிக வழி, நித்திய வழி. இப்போ புரியுதா? நித்தியம்னா என்னது? நிரந்தரமானது, எவர்லாஸ்டிங், எட்டர்னல். எட்டர்னல், நிரந்தரமானது. அப்போ தற்காலிகமானது, நிரந்தரமானது. என்ன? இப்போ வேலையில் சேர்ந்த உடனே அரசாங்கம் 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்த உடனே உனக்கு என்ன ஆக்கிடுவாங்க? பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. பெர்மனெண்ட் ஆக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமாக்கிட்டாங்க, நிரந்தரமாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஓப்பன் பண்ணிடுவாங்க? எஸ்ஆர், சர்வீஸ் ரெக்கார்டு. இல்லை, நானே சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, என்ன ஓப்பன் பண்ணிடுவாங்க? எஸ்ஆர் ஓப்பன் பண்ணி. எஸ்ஆர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? எஸ்ஆர் புக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு. அப்போது அது நிரந்தரமான பணி, நிரந்தரம், வேலையை நிரந்தரமாக்கி கொடுக்கிறது. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நிரந்தரமாக்கி கொடுக்கிறார். நீ பரலோகத்துக்குரியவன். எஸ்ஆர் ஓப்பன் பண்ணியாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. ஆமேனே வரமாட்டேங்குது. சந்தேகமாக இருக்குது பாஸ்டர். இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரோம், இன்னுமே நிரந்தரம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சில விசுவாசிகளை நிரந்தரமாக்குகிறார், சிலர் இன்னும் அப்பாயிண்டடோடு அப்படியே வச்சுருக்காரு. புரியுதா? புரியுதா? அல்லையா? சொல்லுங்கள். நீ சர்ச்சுக்கு வர்ற லட்சணத்திலே தெரியுது. 1 வாரம் வர்றது, 1 வாரம் வர்றதில்லை. இதெல்லாம் டெம்பரவரி கேஸ். இதெல்லாம் டெம்பரவரி. சிலருக்கு தான் என்னது? சொல்லுங்கள், நிரந்தரம். எஸ்ஆர் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் ரெக்கார்ட் போட்டு அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணியாச்சு. நீ எல்லாம் பரலோகத்துக்குரிய ஆளு. அப்படியா? பரலோகத்துக்குரிய ஆளா? உங்களுக்கு எஸ்ஆர் ஓப்பன் பண்ணியாச்சா? உங்களை நிரந்தரமாக்கியாச்சா? ஆகவே அவர் நடத்துகிற பாதை நிரந்தர பாதை. அதுக்கு பேர் தான் என்னது? நித்திய பாதை. நித்திய பாதை, அழிவில்லாத நித்திய பாதை. சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அதுக்கு என்ன பேர்? நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன ஜீவனை அடையும்படி? நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங், எட்டர்னல் லைஃப்,
நித்திய ஜீவனை அடையும்படி. நித்திய. அதே மாதிரி ஏசாயா 54:8 நித்திய கிருபை என்ன சொல்றாரு? அசிங்க ஏசாயா 54:8. ஈமை பொழுது என் முகத்தை மறைச்ச உன் மேலே இருக்கிற கோபத்தில், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையிலே 2 கிருபை இருக்கு. ஒன்று தற்காலிக கிருபை, நீ சர்ச்சுக்கு வந்ததுக்காக இந்த கிருபை வச்சுக்க. இன்னொன்று நித்திய கிருபை, இந்த காணிக்கை கொடுத்ததுக்காக, இந்த மாதம் காணிக்கை வச்சதுக்காக இந்த ஒரு கிருபை, நீ இந்த மாதிரி செஞ்சதுக்காக ஒரு கிருபை. அது என்ன கிருபை? தற்காலிக கிருபை, ஒரு காரியத்தை செஞ்சதுக்காக கிடைக்கிற கிருபை. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் சொல்லுங்க நித்திய கிருபை, நிரந்தர கிருபை. அந்த கிருபையை பெற்றது யாரு? தாவீது. என்ன கிருபையை கொடுத்தேன்? தாவீது என்றால் தாவீதுக்கு என்ன கிருபை கொடுத்தேன்? நித்திய கிருபை. நித்திய கிருபை, நிரந்தர கிருபை. கிருபை நம்மளை விட்டு விலகவே கூடாது. அதுக்கு பேர் தான் நிரந்தர கிருபை. நித்திய கிருபை, பணி நிரந்தரம். அது மாதிரி எனக்கு கிருபை நிரந்தரம் இருக்கா? இருக்கா கிருபை? யோசித்து பார்த்துக்கங்க. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். தற்காலிக ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நித்திய கிருபையை கொடுக்கிறார், நித்திய வழியிலே நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு நித்திய கிருபை அவசியம். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆண்டவர் நம்மளை நித்திய வழியில் மட்டும் நடத்துகிறவர் இல்லை, நித்திய கிருபையோடு நடத்த வேண்டும். அவர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் என் முகத்தை மறைச்சேன், ஒரு இமை பொழுது உன் மேலே இருக்கிற கோபத்தினாலே, உன் இமை பொழுது. ஏசப்பாவுடைய பிதா ஏசப்பாட்டை இப்படித்தான் சிலுவையில் என்ன செஞ்சார்? முகத்தை மறைச்சார். அப்போ தான் இவர் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அவருடைய முகத்தை தரிசிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க பழகணும். ஏசப்பாவை முகத்தை தரிசிக்கிற கிருபை இருக்கணும். அந்த கிருபை, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு நமக்கு ஆண்டவருக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கணும். ஏன் உம்முடைய முகத்தை, இது தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. 10வது சங்கீதத்தில் 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது சொல்றாரு, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஆபத்து வரும்போது ஏன் இப்படி மறைஞ்சிக்கிட்டு இருக்கீ? அப்படின்னா முகத்தை மறைக்கிறாரு. ஏன் மறைக்கிறீங்க? ஏன் இப்படி மறைகிறீங்க? அப்படின்னா அந்த தாவீது கர்த்தரிடத்தில் எப்படி இருந்தார்? ரிலேஷன்ஷிப்பில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தார். பக்கத்தில் இருக்கிற உணர்வு. இன்னொன்று, அவரை பார்த்து ஜெபிக்கிற மனுஷன். அதனால தான் அவர் சொல்கிறார், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை என் வலது புறத்தில் இருக்கிறார். அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கணும். கண்ணை மூடுனா இருட்டாக இருக்குது பாஷ, பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கண்ணை மூடி ஜெபிச்சா கர்த்தரை தரிசிக்கணும், அவருடைய முகம் தெரியணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும். அதுதான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். அதுதான் கிறிஸ்தவனுடைய அடையாளம். கர்த்தரை தரிசித்து, அவர் சொல்றார் பாருங்க, ஏன் எனக்கு தூரமாக நிற்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடுறாரு. யார் நிற்கணும் பக்கத்தில்? ஏசப்பாவை காணோம், எங்கடான்னு கண் அப்படியே தேடுறாரு. அங்கே மறைஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. ஏன் இப்படி மறைந்திருக்கிறீர்? அப்படி என்றால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பாருங்கள். இந்த ஒரு நெருக்கம் இருக்கணும். இந்த ஒரு நல்ல உறவோடு நாம் கிறிஸ்தவனை வாழணும். டிஎல் மூடி சொல்கிறாரு, நான் செத்துட்டேன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நான் இங்கே கண்ணை மூடுனேன்னா அங்கே கண்ணை திறந்துட்டேன்னு அர்த்தம். இந்த கூடை விட்டுட்டு அந்த இதுக்கு போயிடுவேன்.
அதனால் நான் செத்துட்டேன்னா யாரும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. அப்படி இருக்கணும் ரிலேஷன், அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த உறவு இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுதான் என்ன வழி? நித்திய வழி, தற்காலிக வழி அல்ல. நித்திய வழி தற்காலிக ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன். தற்காலிக கிருபை அல்ல, நித்திய கிருபை. பேரே நித்திய பேர். வாசிங்க வாசிங்க 56வது அதிகாரம், ஏசாயா 56:5 பாருங்க. 56:5. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரரும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் புகழ்ச்சி உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். என் இப்போ வாசிங்க, எல்லாரும் வாசிங்க கடைசி வரி. என்றோ அழியாத நித்திய நாமத்தை அருளுவேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பேர் வைக்கிறாராம்? அப்போ சில பேர் சொல்லுங்க தற்காலிக பேர், தற்காலிக பேர். பெற்றோர் வச்சிருக்க பேர்லாம் தற்காலிக பேர், சர்டிஃபிகேட் பேர் தற்காலிக பேர். அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர்? நித்திய பெயர், என்றைக்கும் அழியாத பெயர், மாறாத பெயர், நித்திய நாமத்தை, அழியாத நித்திய நாமத்தை வைப்பேன். இந்த பேர் அழியலாம், இந்த பேர் மறைஞ்சு போகலாம். இப்போ யார்? இப்போ அருள் பிரகாசம் கூட எல்லாம் பாஸ்டர் 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 பாஸ்டர். ஸோ யாருமே வச்ச பேரை சர்டிஃபிகேட் பேரை சொல்கிறதில்ல. யாரை கூப்பிட்றாங்க? பாஸ்டர் 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 பேர். அப்போது நமக்கு இந்த பேர் மறையலாம், அவர் வச்ச பேர் மறையவே மறையாது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய பெயரை வைப்பார். அப்படின்னா என்ன? தற்காலிக பெயர் இருக்குது, நித்தியம். நீங்கள் பாருங்கள், ஏசப்பா நிறைய பேருக்கு பேரை மாற்றி விட்டுருவார். யாக்கோபுக்கு என்ன பேர் வச்சார்? இஸ்ரவேல் வச்சார். பேதருக்கு சீமோன் தான் அவங்க அப்பா அம்மா வச்சவர். இவர் வச்ச பேர் இப்போ சீமோன்னு யாரும் கூப்பிட்றது கிடையாது. எல்லாம் என்ன பேர் ஆச்சு? பேதரு பேதரு பேதரு. இப்படி நிறைய பேருக்கு பேரை பூரா என்ன செஞ்சிருவார்? மாற்றி வச்சிருவார். லேவி தான் அவன் உண்மையான பேர். ஆனால் பைபிள் என்னது? மத்தேய். எப்படி கூப்பிட்றான்? மத்தேய். உண்மையான பேர் என்னது? அவன் பேர் லேவி. இப்படி தான் நிறைய பேருக்கு நிறைய பேர்களை அப்படி மாற்றி மாற்றி வச்சுருவார். உங்களுக்கும் சில பேரை மாற்ற வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே என் பேரை மாற்றிடுங்க ஆண்டவரே. பேரை மாற்றினா போதாது, குணத்தை மாற்ற வேணும். நிறைய பேருக்கு எதை மாற்ற வேண்டியிருக்கு? குணத்தை மாற்றணும். என்ன கோயிலை மாற்றிருக்கிய? எதை மாற்றலை? கோயிலை மாற்றிருக்கிய. அந்த பிள்ளையாரை கும்பிட்டோம், முருகனை கும்பிட்டோம், மாதாவை கும்பிட்டோம், இப்போ இங்கே வந்திருக்கோம். அவ்வளோதான். அந்தோனியாரை கும்பிட்டோம், இப்போ இயேசுவை கும்பிட வந்திருக்கோம். கோயிலைத்தான் மாற்றிருக்க மொழியோ குணத்தை இன்னும். இவர் சொன்ன மாதிரி முன்ன நனைஞ்ச பாவியாக இருந்தோம், முன்ன நனையாத பாவியாக இருந்தோம், இப்போ என்ன பாவி? நனைஞ்ச பாவி. தண்ணிக்குள்ளே முங்கி ஞானசனம்ன்ற பேரில் நனைஞ்ச பாவியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அழியாத நித்திய பாதையிலே நடக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ அவர் நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறார். அவர் நடத்துகிற வழி எப்படிப்பட்டது? ஒன்று சத்திய வழி, ரெண்டாவது நித்திய வழி, மூணாவது பாருங்கள் சங்கீதம் 23 சங்கீதம் 3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி என் நாமத்தின் நிமித்தம் என்ன பாதை, என்ன வழி? நீதியின் பாதை. மூணாவது அவர் நடத்துகிற பாதை என்ன பாதை? நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் நடத்துகிற வழி நீதியின் வழி. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வழியிலே நடத்துகிறார்? அப்போ அவரிடத்தில் என்ன உண்டு? அதனால தான் அவர் எந்த வழியில் நடத்துகிறாரு? நீதியின் வழியிலே நடத்துகிறார். நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். இந்த ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கங்க. இந்த யூதர்கள் இருக்காங்களே, முழு உலகத்திலும் அவருக்குன்னு தெரிந்து கொண்ட ஒரு ஜனம் தான் எது? சொல்லுங்க. அவருக்குன்னு, அவரை கும்பிடுறதுக்குன்னு, அவருடைய வேதத்தை பூரா கற்றுக் கொடுப்பதுக்குன்னு அவர் செலக்ட் பண்ண ஒரு இனம்தான் யூதர்கள். அது ஆபிரகாம் ஆகி அவருடைய தாத்தாட்ட சொல்லி, ஆபிரகாம்கிட்ட மூலமாக உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை
நான் தனியாக எனக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீ பயப்படாத. உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், உன் சந்ததி, என் சந்ததி, என் ஜனம், நான் அவங்கள எனக்குன்னு வச்சுருக்கேன்னு அப்படி செலக்டடானதான் இந்த யூதர்கள். ஆனால் அப்பப்போ வாங்கி கட்டுவாங்க பாரு. யார்? ஏன்? சேட்டை செய்வாங்க. அப்படி சேட்டை செய்யும்போது அவங்கள போட்டு நொங்க கழட்டுவார். எப்படி கழட்டுவார்? நொங்க கழட்டுவார்னா புரியுது. உள்ளே இருக்கும் பாருங்க, நொங்குக்குள்ளே இருக்கும் பற்றியெல்லாம் என்னது அந்த சதை, அதை என்ன செய்வாங்க? தோண்டி வெளியே எடுப்பாங்க, விரலை வச்சு. அதை நொங்க கலட்டுறது. புரிஞ்சுக்கிறணும். அந்த எப்படியா நம்ம அந்த நொங்கை திங்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? தோண்டி ஸ்பூனை வச்சு விரலை வச்சு தோண்டி எடுக்கிற மாதிரி நம்மளை போட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம சரியாகும் வரைக்கும் நம்மளை விட்டவே உள்ளே இருக்கிற அந்த அசடை வெளியே எடுக்கணும். நம்மளை நொங்க கலட்டுவார். மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க. இங்கே இருக்கு பிரசங்கி, அது என்னது, புலம்பல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நேற்று தான் அதை வாசிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் எங்களை மன்னியாதிருந்தீர். கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் என்ன செஞ்சோம்? துரோகம் செஞ்சோம், கலகம் பண்ணினோம். அதுக்காக நீ தெரிந்து கொண்ட ஜனம்னு உன்னை விட்டு வைப்பாரா? போட்டு பாபிலோனிய மன்னன் கையில் ஒப்பு கொடுத்து நொங்க கலட்டினார். அவங்க செஞ்ச துரோகத்தை பூரா வெளியே கொண்டு வந்தார், ஒத்துக்கிற வச்சார். இப்படி நீ துரோகம் பண்ணினாய், இப்படி கலகம் பண்ணினாய், நீ ஜெபம் பண்ணாமல் இருந்த, ஒழுங்காக சர்ச்சுக்கு வராமல் இருந்த, இப்போ போட்ட போர்டில் இப்போ ஒழுங்காக சர்ச்சுக்கு வருகிறேன், ஒத்துக்கிற வச்சார், ஒழுங்காக செயல்பட வச்சார். இப்படித்தான் கர்த்தர் என்னதான் தெரிந்து கொண்ட ஜனமாக இருந்தாலும் அந்த ஜனத்தினுடைய தப்பை அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர் அல்ல. என்ன பாதை? வெரி குட். வசனத்துக்கு வந்துடணும். என்ன பாதையில் நடத்துகிறவர்? நீதி செய்கிறவர். என்னதான் கிறிஸ்தவனாக இருந்தாலும், என்னதான் நீ பாஸ்டராக இருந்தாலும், என்னதான் ஊழியக்காரனாக இருந்தாலும், என்னதான் நீ விசுவாசிய தசமாவத்தை பூரா ஒழுங்காக கொடுத்தாலும், அதுக்கு மேலேயும் கொடுத்தாலும், நீ நீதி செய்யலைன்னா அதுக்காக கொடுக்காம விட்டுறாது தசமாவத்தை. நீ கொடுத்து அதுக்கு தக்கன என்ன கொடுத்துருவாரு? ஆசீர்வாதம். நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அது அப்படியே தான் மாறும். ஆசீர்வாதமாக நீதியை செய்கிற கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன்ட்ட கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரு? வாசிங்க ஒரு வசனத்தை பாருங்கள். 15ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என்ன நடப்பிக்கணும்? உத்தமனாய் நடந்து பர்சனல் லைஃப்பில் உத்தமமாக இருக்கிற, ஆனால் உன் செயலில் மற்றவங்க விஷயத்தில், மற்றவங்களோடு பழகிற விஷயத்தில் என்ன இருக்கணும்? வரமாட்டேங்குது. என்ன செய்யணும்? நீதி செய்யணும். எப்படி சொல்கிறார்? நீதியை நடப்பிக்கணும். அப்போ தான் 1ஆம் வசனம் நிறைவேறும். 1ஆம் வசனம் என்னது? கர்த்தாவே யார் உம்முடைய பரலோகத்துக்கு வருவா? யார் வந்து அந்த பரிசுத்த பரலோகத்தில் வந்து வாசம் பண்ணுவான்? அப்போது பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்தில் போய் வாசம் பண்ணணும்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கணும். சும்மா பொய்யா பேசாமல், வசனம் சொல்கிறத சொல்கிறேன், மனதார உண்மை பேசணும். உண்மை பேசணும். உண்மை பேசணும். மனதார சத்தியத்தை பேசணும். உண்மையை பேசணும். அப்போ தான் எங்கே போக முடியும்? யார் உம்முடையதான 1ஆம் வசனம், யார் உம்முடைய கூடாரத்துக்கு வருவா? 1ஆம் வசனம் வைங்க தம்பி. யார் உம்முடைய கூடாரத்துக்கு வருவா? யாருன்னு? கூடாரம்னா பரலோகம். பரலோகத்துக்கு வருவா. யார் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய பரலோகத்தில் வந்து வாசம் பண்ணுவா? நீதியை செய்கிறவன். பர்சனல் லைஃப்பில் உத்தமனாய் நடந்து, உத்தமமாக காலையில் எழுந்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போகணும். உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் உத்தமமாக இருக்கணும். மற்றவங்க விஷயத்தில் நீதியாக நடக்கணும். உண்மை பேசணும்.
இப்படி இருந்தால் நீ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பா. ஒரு கிறிஸ்தவனிடத்தில் நீதி இருக்கணுங்க. நீதி என்பது மார்பு கவசம். ஒரு பவுல் எழுதுகிறாரு, ஒரு போர் சேவகனை பார்க்குறாரு, தலையிலே ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, வசனம் என்கிற பட்டயம், கேடயம் சொல்லிட்டு மார்பு கவசம் என்கிற நீதி இருந்தால் நம்மளை பாதுகாக்கும். நீதி நம்மளை பாதுகாக்கும். ஒரு கிறிஸ்தவன் நீதியாய் பேசணும், நீதியாய் நடந்துக்கிறனும். நீதி அவசியம். ஆமேன். நீதியாய் நடந்தாத்தான் நம்ம கிறிஸ்தவன். கர்த்தர் நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார்னு அர்த்தம். வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 12 அதிகாரம் 18 அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், 26, 27 எல்லாரும் வாசிக்கணும், கவனிங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதில் செத்தால் அவன் செய்த அநீதி நிமித்தம், அப்போ நீதிமானாய் இருந்து அநீதி செய்தால் அவன் சாவான். சுருக்கமாக சொல்கிறேன், நீதிமானாய் இருந்து என்ன கவனிங்க அல்லையா சொல்லுங்கள். நீதிமானாய் இருந்து அநீதியை செஞ்சால் சாவான். 27 பாருங்கள். துன்மார்க்கனாய் இருந்து தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியையும் நியாயத்தையும் செய்வானானால் அவன் பிழைப்பான், அவன் ஆத்துமா பிழைக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரூல்ஸை பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ கரெக்டாக இருக்காரு. நீ நீதிமான், சர்ச்சில் வந்து நல்லா ஆராதிக்கிற, பாவம் மன்னிப்பை பெற்று ஞானஸ்தானம் பெற்ற நீதிமான் தான். நீதிமான்கள் மட்டும் அல்லையா சொல்லுங்கள். கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும் இவர் விஷயத்தில் இருக்கேன். என்னத்தையாவது அவசரப்பட்டு அல்லையா சொல்லிக்கிட்டு மாட்டிக்கிற கூடாது. என்ன ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்தானம் எடுத்தது எல்லாம் உண்மை தானே? உண்மையாக மனம் திரும்பி தானே ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்படின்னா நீங்கள் யார் ஆயிட்டிய? நீதிமான் ஆயிட்டிய. நீதிமானாக இருந்து ஆனது பெருசு இல்லை. தொடர்ந்து என்ன செய்யணுமா? நீதி செய்யணும். நீதிமானாக இருந்து நீதி செய்யாமல் அநீதியை செய்தால் 26 வசனத்தின்படி சாவாய். துன்மார்க்கனாக இருந்து துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி நீதி செய்தால் அவன் பிழைப்பான். சாகணுமா பிழைக்கணுமா உங்கள் கையில் இருக்கு. உன் ஆத்மா சாகணுமா, உன் ஆத்மா பிழைக்கணுமா? நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து, நான் பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்து, நான் பெந்தேகோஸ்தே சபையில் வளர்ந்து, நான் பெந்தேகோஸ்தேல கடைசியில் முட்டைக்கோஸாக போச்சு. முட்டைக்கோஸை எம்பிட்டு பிரித்தாலும் என்ன இருக்கும்? இலை தான் இருக்கும். ஒரு இலை உள்ளே இருக்காது. வெங்காயம் மாதிரி. வெங்காயத்தை எவ்வளோ உரித்தாலும் உள்ளே ஒன்று இருக்குது. இதே மாதிரி தான் நிறைய பெந்தேகோஸ்து ஒன்றுமே இல்லை. பேர் தான் பெந்தேகோஸ்து, அவளிய உள்ள ஒன்றுமே இல்லை, நீதியே இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நீதிமானாக இருந்து அநீதி செய்தால் நீங்கள் போலி பெந்தேகோஸ்து. நீங்கள் துன்மார்க்கனாக இருந்து மனம் திரும்பி துன்மார்க்கத்தை விட்டு நீதி செய்வீர்களே ஆனால் பிழைப்பீர்கள். உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவா. அல்லேலூயா. ஒரு நீதியின் வழியிலே நடக்க பழக வேண்டும். நீதியின் வழியிலே நடந்து நீதியாய் வாழ்ந்து நாம் நீதியின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலே என்னென்ன வழி? சத்திய வழியிலே நடத்துவா. ரெண்டாவது நித்திய நிரந்தர வழியிலே நடத்துவா. இன்னொன்று நீதியின் வழியிலே நடத்துவா. ஒரு கிறிஸ்தவன் இந்த நீதியின் வழியிலே நடந்து நீதியை சுதந்தரிக்க நமக்கு உதவி செய்வாராக. 5ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு. 5ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில், 5ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் சத்துரு நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் வழியிலே நடத்தி. பாருங்க, என்ன வழியிலே என்ன நடத்தும்?
அப்போது சத்துருக்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள், சத்துருக்கள் என்னை பழிவாங்க துடிக்கிறார்கள், சத்துருக்கள் எனக்கு கெடுதலை செய்ய நினைக்கிறார்கள். எனக்கு மட்டும் நீங்கள் எந்த வழியில் நடத்திடுங்க. அப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்களோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதில் நடக்கும்போது நீங்கள் நீதியாக நடக்க வரைக்கும் எந்த சத்துரும் உங்களை ஒன்றும் அசைக்கவே முடியாது. அது மனுஷனாகிய சத்துருவாக இருந்தாலும் சரி, அசுத்த ஆவியாகிய பேய்களாகிய சத்துருவாக இருந்தாலும் சரி, ஒருத்தரும் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. யாரை? நீதிமானை, நீதியின் வழியிலே நடக்கிறவர்கள். எனக்கு ஒன்றும் இல்லை, என் மனசுக்கு நான் கரெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக உண்மையாக சத்தியத்தின்படி நடக்கிறேன். அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். குறை பேசுகிறவங்க சொல்லட்டும், கெடுதலை பண்ணுறவங்க பண்ணட்டும், கெடுதலை பண்ணுறவங்க பண்ணட்டும். நேற்றைக்கு உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தான் சொன்னேன் இல்லையா, ரெண்டகம் பண்ணுதல் எதுக்கு சமம்? அதெல்லாம் எங்கே கவனிக்க போறீங்க? எதுக்கு சமம்? பில்லி சூனியம் வச்சதுக்கு சமம். ரெண்டகம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? கெடுதலை பண்ணுறது, ஒன்றுக்கு ரெண்டாக பேசுறது, ஒன்றுக்கு ரெண்டாக குறை சொல்கிறது. அது அந்த நபருக்கு என்ன வச்சதுக்கு சமம்? சூனியம் வச்சதுக்கு சமம். வந்தீங்களா? நேற்று தூங்கிட்டோம் பாஸ்டர், என்ன சொன்னீனே கவனிக்கலை. அப்படியா? எவ்வளவு கவனமாக இருக்கணும் வசனத்தில். ரெண்டகம் பண்ணுதல், குறை பேசுதல் சூனியம் வச்சதுக்கு சமம். உங்களுக்கு நிறைய பேர் சூனியம் வச்சுருப்பாங்க. போய் ஒரு மந்திரவாதியை பார்த்து எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் குங்குமத்தை தடவி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சாத்தான் சூனியம்னு நினைக்காதீங்க. விபூதியை இது பண்ணி தாயத்தை கட்டி கொண்டு வந்து போட்டாத்தான் சூனியம் நினைக்காதீங்க. உங்களை பற்றி 4 பேர்கிட்ட அதை இதை சொன்னாலே அந்த மனுஷனுக்கு என்ன வச்சதுக்கு சமம். அப்படி தான் இருக்குது. ரெண்டகம் பண்ணுதல் சூனியத்துக்கு சமம். சூனியம் வைக்கட்டும், நீங்கள் நீதியின் வழியில் நடங்கள். உங்களை ஒரு சூனியமும் ஒன்றும் செய்யாது. யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் பலிக்காது. ஒன்று உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என் வாயை திறந்து சொல்லிட்டேன். வாய்க்காதுன்னு வாயை திறஞ்சு ஒரு விசுவாசி அப்படி செய்கிறாரு. வாய்க்காதே போகும். அல்லையா சொல்லுங்க. நான் அப்படியே படம் பிடிச்சி காட்டிடுறேன். அதுதான் அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் என் கண். அல்லையா சொல்லுங்க. ஒன்றுமே உங்களுக்கு பழிக்காதுங்க. நம்ம நடக்கிறது சத்திய வழியில் நடக்கிறோம், நீதியின் வழியில் நடக்கிறோம், நித்திய வழியில் நடக்கிறோம். உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் இங்கே பில்லி சூனியத்தினாலும் இங்கே ரெண்டகத்தினாலும் என்னென்ன கெடுதலை செஞ்சாலும் நீ வாட்டில் ஜம்முன்னு போய்கிட்டே இருப்ப. உனக்கு ஒன்றும் வராது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒன்றும் வலிக்காது. ஏன்னா உன்னை நடத்துகிறவ தேவனாகிய கர்த்தர். நடத்த வேண்டிய வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அது நித்திய வழி, யாரும் தடுக்க முடியாது. பரலோகம் போகிறது நிச்சயம். கண்களை முடிச்சோம்.